இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வார ராசி பலன் 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. தனுசு ராசி உங்களோட ராசி அதிபதி குரு வந்து 2ல் இருக்கார். அது ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல வெற்றிக்கான விஷயங்கள், நல்ல பொருளாதாரத்தின் தொழிலையும் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே வந்து சூரியன் இருக்கிறார். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இணக்கம் இருக்கும். அப்பா வந்து என்ன அது அப்பா மேலே ஒரு தனி பாசம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் அதிபதியான புதனும் வந்து கூட இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு மாற்றங்கள், தொழிலை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, பெரிய அளவு முன்னேற்றணுங்கிற விஷயங்கள்லாம் வந்து உங்களது எண்ணங்கள் செல்லும். ஸோ அதுதான் விஷயம். மற்றபடி குடும்பத்தில் வந்து நல்லா ஒரு லெவலில் இருக்க குடும்பம் அடுத்த லெவலுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல மாற்றங்கள், நல்ல வெற்றிக்கான விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க. 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்குமே 2ஆம் அதிபதி 3ல், 3ஆம் அதிபதி 2லலாம் இருக்கும்போது கலகங்கள் ஏற்படும். வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், குடும்பத்துலேயும் கொஞ்சம் உஷாராக பேசுறது நல்லது. ஃபோன் காலில் வந்து சும்மா ஜாலியாக பேசலாம். இவன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏதோ கிண்டலுக்கு ஜாலிக்கு பேசிடுவோம். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு எவனை கிண்டல் பண்ணமோ அவன்கிட்டே போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ அவங்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்ட்டு எது போடுறதா இருந்தாலும் 1க்கு 2 வாட்டி வந்து பார்த்து படித்து லாயர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் 4ஆம் அதிபதி 2ல் இருக்கணும். சொத்துக்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். தாயார் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களும் அற்புதமாகவே இருக்குங்க. ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. குழந்தைங்க என்னடா அது செலவழிக்கிறாங்க ஒரு ஃபீல் இருக்கும். பட் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குழந்தைகளுடைய விஷயங்களில் வந்து என்னென்னா குழந்தைகளுடைய குடும்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 6ல் இருக்க ராகு. ஸோ 6ல் இருக்க ராகு வந்து வெளிநாட்டில் வேலை செய்வதற்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல வெற்றிக்கான விஷயத்தையும் கொடுக்கும். பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்கும். பட் இன்னும் 2 மாதங்களுக்கு அப்புறமா எல்லாமே நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்களாக நடக்கும்ன்றதுக்காக கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இப்போ வந்து தொழிலாளர் நம்ம உள்ளூரில் வேலை செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா வேலை பளுக்கள் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு பார்ப்பீங்க. அது வந்து யாராச்சும் கண்டிப்பாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணீங்க, நொயின்றாங்க. சில நேரங்களில் நட ஒரு விரக்தி இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். கடன் கேட்ட இடத்துல தான் கிடைக்குங்க. சில பேர் வந்து கடன் அடைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. கண்டிப்பாக அது வந்து வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவி உறவு. ஸோ கணவன் மனைவி உறவு 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து கூடவே இருக்கிறார். ஸோ அதனால் வந்து மனைவி மேலே ஒரு பட்டுதல், பாசம், அன்பு எல்லாமே வந்து பொழிவீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு புதிய பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதிக்கு வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து பழங்கதைகள் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா இப்படி பண்ணா, அவங்க ஆயா இப்படி பண்ணலாம் வந்து பேசாமல் அந்த பழைய கதையினால சச்சரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா அந்த இதெல்லாம் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பாவுக்காக புதிய முயற்சி எடுப்பீங்க. அப்பாவுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணி கொடுப்பீங்க. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளில் வந்து நல்ல மாற்றங்கள், நல்ல வெற்றிக்கான விஷயங்கள் அற்புதமாக இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல புதிய மாற்றங்கள், புதிய வெற்றிக்கான விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க. நல்ல லாபங்கள் கிடைச்சாலும் ஒரு சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். ஏன்னா வந்து இப்போ 11ஆம் அதிபதி வந்து 12 இருக்கும்போது மூத்த சகோதரர்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு, சின்ன வந்து சலசலப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த வாரம் வந்து என்னென்ன விசேஷம் பார்க்க போனால் 14ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை அன்னைக்கு சும்மா காக்காக்கு மட்டும் சோறு வைக்காமல் அன்றைக்கி வந்து போகிற வழியில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது துணிமணிகள் எடுத்து கொடுக்குறது, சாப்பாடு எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா சிறப்பான பலன்கள் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து தட்சிணாமூர்த்தி. காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம் தட்சிணாமூர்த்தி உள்ளுக்குள்ளே வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. அதாவது அந்த தட்சிணாமூர்த்தி உள்ளுக்குள்ளே வரணும். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே அற்புதமான பலன்கள் கிடைக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன்.